வணக்கம். பொதுவா ஒரு பிவட் டேபிள் நீங்க கிரியேட் பண்ணி முடிச்சுட்ட அப்புறம், நீங்க இந்த பிவட் டேபிள வச்சுக்கிட்டு, நீங்க பக்கத்துல ஒரு ஏதாவது கால்குலேஷன் இந்த பிவட் டேபிள்ல இருக்கிற வர ரிசல்ட்ட வச்சே நீங்க கால்குலேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? பொதுவா அந்த மாரி நம்ம பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டூ தௌசண்ட்ஸ்ல இருக்கு. தௌசண்ட்ஸ்ல டிவைட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிவைடட் பை 1000 அப்படின்னு நீங்க குடுக்குறீங்க. இந்த மாரி குடுக்கும்போது, கெட் பிவட் அப்படின்ற ஃபார்முலா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பிவட் டேபிள்னால உங்களுக்கு வரும். கெட் பிவட்ன்ற ஃபார்முலா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வேணாம். நீங்க நார்மல் கால்குலேஷன் மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இந்த பிவட் டேபிள நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இந்த பிவட் டேபிளோட 2 மெனு இருக்கு. அதுல ஒரு மெனு அனலைஸ் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப் கார்னர்ல ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு டிராப் டவுன் வரும் பாத்தீங்களா? அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஜெனரேட் கெட் பிவட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செக் மார்க் ஆயிருக்கும். நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா அன்செக் ஆயிடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு இப்போ 3274 இருக்கு பாத்தீங்களா? இது நீங்க டிவைட் பை 1000 கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீகால்குலேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கெட் பிவட் இல்லாம நீங்க கால்குலேட் பண்ணணும், பிவட் டேபிளோட வர ரிசல்ட் வச்சு நீங்க ஃபர்தரா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிவட் டேபிள் பத்தின ஒரு யூஸ்ஃபுல்லான சில நேவிகேஷன்ஸ்லாம் ஃபர்தர் வீடியோஸ்ல நான் போஸ்ட் பண்றேன். நன்றி.